உலகமெங்கும் வாழ்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமது அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு பட்டிமன்றத்தின் ஊடாக டான் தொலைக்காட்சிக்கு ஊடாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அருமையான ஒரு தலையங்கத்திலே இன்றைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதும் சில வேளைகளிலே குடும்பங்கள் நடக்கின்ற பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வாகவும் இல்லைவிட்டால் சில நேரங்களில் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு தலையங்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது உண்மையாகவே ஒரு விவாதிக்கக்கூடிய நல்ல ஒரு தலையங்கம். குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்பது அன்பா உழைப்பா என்று இரண்டு அணியினர் இங்கே விவாதிக்க வந்திருக்கிறார்கள். நாளைக்கென்று 6 பேருமே திருமணம் செய்யாத இளைஞர்கள்தான். ஆனாலும் ஏதோ ஒரு வகையிலே தங்களுடைய அனுபவம் தங்களுக்கு இருக்குது. அம்மா அப்பா பார்த்துருக்கிறார்கள், அண்டி அக்கா பார்த்துருக்காரு, இப்படி ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை கொண்டு எங்களால் நிரூபிக்க முடிக்கும் என்று ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த தலையங்கத்தில் துணிஞ்சு வந்ததற்கு அவர்களுக்கு எனது பாராட்டுகளை கூறிக்கொண்டு, இந்த குடும்ப வாழ்க்கை என்றது ஒரு நீண்ட வாழ்க்கை. அது அது முடிவு எப்போது, எத்தனை ஆண்டு, எத்தனை மாதம் என்று யாருக்கும் தெரியாது. அந்த குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவிக்கு முன்பு அவைக்கு வர்ற பதவி என்னன்னு சொன்னால், முதல்ல சில வேளையில் காதலியாக இருந்திருப்பார்கள், காதலும் காதலியாக இருந்திருப்பார்கள். அதுக்கு பிறகு பார்த்தா கணவன் மனைவின்னு வந்திருப்பார்கள். அதுக்கு பிறகு பார்த்தா பிள்ளைகள் பிறந்துட்டு அவர்கள் அம்மா அப்பா என்ற ஒரு பதவியை ஏற்றுவார்கள். இன்னும் கொஞ்ச காலம் போனால் தாத்தா பாட்டின்னு சொல்கிறார்கள். ஆகவே இப்படி அவர்களுடைய பதவிகள் நீண்டு கொண்டே இருக்கும். அந்த நீண்டு கொண்டிருக்கின்ற அந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு பல கடமைகளும் இருக்கு. அந்தந்த கடமைகளை செய்யணுமென்ற பல கடமைகள் ஆரம்பத்தில் திருமணத்திலிருந்து இறுதி வட்டும் அவர்களுக்கு கணவன் மனைவி என்றவைக்கு நிறைய கடமைகளும் இருக்கு, பொறுப்புகளும் இருக்கு. ஆக இந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் செய்யணும் என்றால் 2 விஷயம் முக்கியமாக தேவை குடும்ப வாழ்க்கைக்கு. ஒன்று அன்பு வேணும், உழைப்பும் வேணும். அன்பு ஒருவருக்கொருவர் இல்லாவிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை நிறைய வந்து கொண்டிருக்கு. விட்டு கொடுப்பு, அன்பு என்றதெல்லாம் அவற்றுக்குள் வரும். உழைப்பு என்றதும் வீட்டில் வேலை செய்கின்ற உழைப்பும் சரி, வெளி வேலையும் சரி, எல்லாமே உழைப்பு தான். ஆகவே 2 வகையான விஷயம் தேவை. இந்த 2ஐயும் செய்கின்ற போது சில விஷயங்களை சாதாரணம் எடுத்துட்டாவே நல்ல விஷயமா ஆகிவிடும். அதை நாங்கள் மிக கடினமாக எடுத்து விட்டால் குடும்பத்துக்கு பிரச்சனை தான். இந்த ஒரு கதையை உதாரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம் இருக்கின்றனர். ஒரு குடும்பத்துக்கு கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறோம். அவர்கள் சாதாரணமாக பேசுவார்கள். சில வேலை சண்டை முடிஞ்சு விட, சில நல்லதாக அமைஞ்சு விடும். ஒரு நாள் 10 மனைவி கேட்குறா, நாங்கள் 2 பேரும் இந்த வாழ்கின்ற வாழ்க்கை இதுதான் சொர்க்கம் என்று சொல்லி. அதற்கு கணவன் சொன்னால், இல்லையப்பா அதில் சொர்க்கம் இல்லை, சொர்க்கம் இல்லை, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சொர்க்கம் இல்லை, சொர்க்கம்ன்றது வேறு. அப்படி என்ன சொர்க்கம் என்னென்று கேட்கு அவருக்கு சரியா நாவல் எப்படியாவது சொர்க்கம் என்னன்னு சொல்லி, அதப்பா உனக்கு தேவையில்லாத விஷயம் என்று கணவன் அப்படியே அதை விருப்பம் இல்லை சொல்லு, இல்லை சொல்லு என்று சொல்லி இவர் சொன்ன உடனே அவர் கேட்டதுக்கு இவர் சொல்கின்றார், இந்த சொர்க்கத்தில் போனால் நாங்கள் இறந்து முடிய சொர்க்கத்துக்கு போனால் இங்கே வாழ்கிறது சொர்க்கம் இல்லை, இறந்து முடிய நாங்கள் போவோம், அங்கே போனால் ஊர்வசி மேனை போன்ற அழகான பெண்கள் எல்லாம் இருப்பார்கள், அதுதான் சொர்க்கம்னு சொன்னார். அப்போ மனைவிக்கு ஒரு சந்தேகம், நரகம் என்றால் என்ன, நரகம் என்றால் அது எப்படி என்று சொல்லலாம் அப்படி யோசிச்சு சொன்னால், இந்த கருங்குரங்கு மாதிரி கருப்பு ஆக்கள் எல்லாம் இருப்பிடம், அவை தான் அந்த கொட்ட ஆக்கள், நீ உன்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் நரகத்துக்கு போகணும் என்று சொல்லி அவர் சொன்னார். அங்கே நரகம் என்றாலும் இப்படி சித்திரவதை. அப்படின்னா மனைவி கேட்டால், அப்போ நீங்கள் எங்கே போவீங்கன்ட்டு அவன் சொன்னால், நான் நிச்சயமாக சொர்க்கம் போவேன்னு சொன்னேன். அப்போ நான் எங்கே போகணும் மனைவி கேட்க இவர் சொன்னால், நீ நரகத்தை தான் போவேன், நீங்கள் எவ்வளோ அநியாயம் செய்திருக்கு, உங்களை யாரையும் சொல்லி காட்டையில் கை இப்படி வருகிறது பேசும்போது. ஆகவே அவர் சொல்கிறாருன்னா, இல்லை நரகம் என்றால் இவ்வளோ நீ போவேன்னு சொல்லி கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார். இப்போ 2 பேரும் சொன்னேன். அப்போ இவர் உடனே மனைவி கேட்டால், என்னப்பா நீங்கள் சொல்வியா ஜோதி சொல்லுங்க, உங்களுக்கு தான் நீங்கள்லாம் சொர்க்கம் போவீங்க, நான் நரகம் போட்டு சொல்கிறேங்கன்னு சொல்லி இவர் சொன்னார், இல்லைப்பா உனக்கு நீ நரகத்துக்கு தான் போவ, உனக்கு கரங்குறவங்க மாதிரி அங்கே கரை பேர் இருக்கிறவன் மனசு அதை சாதாரண கோவமாக எடுத்துருந்தா சண்டையில் முடிஞ்சிருக்கும். இதே மனைவி சாதாரணமாக சொல்லி போட்ட போனால், அப்பா உங்களுக்கு தான் இங்கேயும் அழகான பெண்ணு, அங்கே போனாலும் அழகான பெண்ணு, எனக்கு இங்கேயும் ஒரு கருங்குறாங்க, அங்கே போனாலும் கருங்குறாங்க, என்னப்பா படின்னு சொல்லி மனசில் சொல்லிட்டு போனேன். இதில் என்னென்னா, இதில் 2 அவர் சொன்னதுக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனால் அதே மாதிரி இவர் சொன்ன பதிலுக்கும் இவருக்கு கோபம் இருக்கு. ஆனால் சாதாரணம் எடுத்து விட்டால் அன்பு உழைப்பு வாழ்க்கையில் குடும்பத்தோடு சந்தோஷம் போகலாம். ஆகவே இந்த ஒரு தலையங்கத்தோட அருமையான இந்த கருத்தோடு இப்போது அன்பு என்று பேசுவதற்காக செல்வி பெர்மினி ரட்னஸ்ரீ யாழ் இந்து கல்வி மகளிர் கல்லூரி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர்.
காற்றை பிழிந்து சாரெடுத்தேன், கல்லை பிளந்து நீரெடுத்தேன், பலர் சொல்லை கடைந்து மதிமுடித்தேன், தாய் தமிழை அறிந்தே தடம் பதித்தேன். இன்றைய பட்டிமண்டபத்திற்கு எமக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பானது குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கு இடையில் எதிர்பார்ப்பது அன்பா உழைப்பா? அந்த வகையில் நாங்கள் அன்புதான் என்று பேச வந்திருக்கின்றோம். உங்களுக்கு அன்பிலிருந்து தொடங்கும் போதே தெரியும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அவசியமானது அன்புதான் என்று. அதற்காகத்தான் நடுவர் அவர்களே அன்பிலிருந்து விவாதத்தினை தொடக்கி வைத்திருக்கின்றார். அதாவது அன்பு என்பதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான அன்பு இந்த உழைப்பையோ எந்த ஒன்றையோ உண்மையான அன்பு ஒருபோதும் எதிர்பார்க்காது. அதாவது அன்பு அனாதியானது எனலாம். ஒரு உதாரணத்தின் மூலம் இதை சொல்ல போனால், ஒரு ப்ரோக்ராம் உண்டு, ஒரு ஸ்பீச் முடிச்சுட்டு ஒரு வைஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் பண்றா, லேட் ஆகிட்டு ஈவென்ட் முடிய. அப்ப அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நேரமா நிற்கிறார், ஃபோன் எடுத்து பார்த்தா 15 மிஸ்கால். அந்த சந்தர்ப்பத்துல கணவனுடைய வெளிப்பாடு வந்து கோபமா இருக்கணும். அவர் சொல்ற நேரம் போயிட்டு தான் போறேன்னு. நான் போறேன் என்று சொல்ல பதிலுக்கு அதை பார்த்த வைஃப் சொல்றா வாங்கோ உண்டு. உடனே அவர் வாரன் என்று வாரர். இவ்வளவுதான் அந்த கணவன் மனைவிக்கு இடையிலான புரிதல். இவ்வாறு ஒரு புரிதலுடன் ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்த வேண்டுமானால் அதற்கு அத்திவாரமாக இருப்பது அன்புதான். அதாவது இந்த உலகத்திலேயே அக்னி சாட்சியாக இருவர் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு நான் இருப்பேன் என்று சத்தியம் செய்து ஒருவருக்காக ஒருவர் வாழ்கின்ற ஒரு உன்னத ஒரு உறவுதான் இந்த கணவன் மனைவி உறவு. இதில் நாங்கள் மகனுக்கு சத்தியம் செய்து வாழவில்லை, பெற்ற பிள்ளைகளுக்கு சத்தியம் செய்து வாழவில்லை, எங்களை பெற்றவர்களுடன் கூட நாங்கள் இப்படி சத்தியம் செய்து வாழவில்லை. ஆனால் ஒரு உன்னதமான உணர்வு இந்த கணவன் மனைவி உறவு என்பது. உதாரணமாக இந்த கணவன் மனைவிகளுக்கு இடையில் சண்டை வருவதற்கான காரணத்தை பார்த்தால் சொல்லுவார்கள். அதாவது ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்பு மனைவி மீது எவ்வாறானதாக இருக்கும் என்றால், தன்னுடைய தாயை போல மனைவி என்னை பார்க்க வேண்டும் என்று. ஒரு கல்யாணமாகி ஒரு 10-15 நாள் நல்லா போகும். 15வது நாள் ஹஸ்பண்ட் வருவார். அவ்வளோ காலம் எடுத்து கொடுத்த சாப்பாட்டுக்கு அன்றைக்கு சொல்ல அவை ஃப்ரிட்ஜில் இருக்கு, அங்க இருக்கு, போய் எடுத்து சாப்பிடுங்க, உனக்கு கை இல்லையாண்டு. அங்க தொடங்குது இந்த பிரச்சனைகள். அதாவது ஒரு காதலிக்கின்ற வேளையில் சொல்லுவார்கள், அதுக்கு முன்னர் வரைக்கும் தனக்கு அப்பாதான் முக்கியம், அப்பாதான் உலகம், அம்மாதான் உயிரென்று வாழ்ந்த ஒரு பெண் பிள்ளை திருமணத்திற்கு பிறகு சொல்வார், நான் இல்லாட்டி அவர் சாப்பிட மாட்டார். அம்மா கேப்பா, யார் அவர்? அவர்தான் அம்மா, உங்களோட மருமகன். இவ்வளவுதான் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த புரிந்துணர்வு. அதாவது நிலைமையை சமாளிக்க தெரிந்த ஆணும் பெண்ணும் ஒருவர் மட்டுமே இந்த சமூகத்தில் வாழ தகுதியுடையவர்கள். அதாவது திருக்குறளில் இருந்து சொன்னால், திருக்குறள் அதாவது முதல் 20 அதிகாரங்களுக்குள் இல்லறவியலில் அறிவுடைமை, அதாவது அன்புடைமை தான் வைக்கப்பட்டிருக்கின்றதை தவிர நாங்கள் குடும்பத்தினை கொண்டு செல்வதற்கு அதற்கு அறிவுடைமையோ இல்லது பொருளாதாரத்தில் உள்ள உழைப்பு போன்ற பற்றிய கருத்துக்களை அவர்கள் பிரதானப்படுத்தவில்லை. அன்றே வித்துட்டு இருக்கின்றார் வள்ளுவர், ஒரு குடும்பத்தினை நாங்கள் கொண்டு செல்வதற்கு அன்புதான் முக்கியம் என்று. ஒரு வயதான பாட்டி தாத்தா கடற்கரை ஓரத்தில் இருந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த தாத்தா அந்த பாட்டியினுடைய கையை பிடிக்கும் போது அவர்களுக்குள் மீதமாக இருக்க போவது அத்தனை காலம் அவர்கள் சுவாரஸ்யமாக வாழ்ந்த அந்த காதல் நினைவுகள் மட்டும்தான். அங்கு உங்களுடைய உழைப்பு இருக்க போவதில்லை. பண்டிகையின் போது ஒரு மருமகன் ஒருவர் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தன்னுடைய உழைப்பில் ஆடைகளை எடுத்து வருகின்றார். அது தன்னுடைய மனைவிக்கு முன்னால் வைத்து, இது எனக்கு, இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு என்றெல்லாம் அடுக்கிவிட்டு அவர் சொல்கின்றார், எடுத்து வாய், நாங்கள் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் என்று. அந்த மனைவி அதை வாங்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவள் தொடக்கூட இல்ல, தேம்பி தேம்பி அழுறாள். எப்படி என்றா, எனக்கு இப்படி ஒரு நல்ல மனுஷன் வாச்சிருக்கிறானே என்று. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு அங்க தெரியல, அந்த அன்பு அங்க இருக்கு பாத்தீங்களா? அவளுடைய தாய் தந்தையரை கூட தன்னுடைய தாய் தந்தையராக அவன் நினைத்திருக்கின்றான் என்று தன்னுடைய கணவன் மேல் அவள் மேலும் காதல் கொள்கிறாள். இங்கு அந்த உழைப்பையும் தாண்டி அங்கு காதல் தான், அந்த அன்புதான் மேல் நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றது.
அடுத்தது, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்பார்கள். நம்முடைய இல்லறமானது ஒழுங்காக நடக்க வேண்டும் என்றால் அங்கு அன்பை தேடுங்கள். நாங்கள் தேவையில்லாத பொருட்களை எவ்வளவு உழைத்து நாங்கள் வாங்கி வைத்திருந்தாலும் அது நாங்கள் எங்களுடைய பொருட்களை திருடுவதை போன்றது என்று மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது பாபநாசம் படத்துல ஒரு பாட்டு, காசை போல காதலும் செலவுக்கு இல்லடி, கோடி முத்தம் வாங்கிக்க கஞ்சம் இல்லடி. இவ்வளவுதான் நடுவர் அவர்களே வாழ்க்கை. அதாவது தன்னுடைய வருமானத்திலிருந்து தான் கொடுக்கின்றதை வைத்து அந்த மனைவி எப்படி வாழுகின்றாள் என்பதை பார்த்து அந்த கணவன் மனைவி மேல் இருக்கின்ற காதல் வளர்கின்றது. அதுதான் தூய அன்பு. அதாவது கணவனுடைய உழைப்பை கூட அவள் அதிலிருந்து இன்பத்தை தான் பார்க்கிறாள். எனக்கு பிற்பாடு 3 சகோதரர்கள் உழைப்புத்தான் என்று பேச வருகிறார்கள். அவர்கள் ஒருவேளை தங்களுடைய காதலர்களிடம் பர்சை பார்த்துத்தான் காதல் செய்திருப்பார்கள் போலும். அதாவது திருமணத்திற்கு முன் நாங்கள் பெண் பார்க்க செல்கின்ற ஒரு படலம் இருக்கின்றது. அங்கு நாங்கள் போகின்றோம் என்றால் அவர்களுடைய உழைப்பை பார்த்து நாங்கள் போவதில்லை, வாங்க பழகலாம் என்று அன்பைத்தான் பார்த்தவரிடம் பழகிக் கொள்ள போகின்றோம். அதாவது உழைப்பு என்பது பில்லைத்தான் பார்க்கும். அறிவு, அந்த அன்பு, அதுதான் வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகின்றது. அன்பு இருந்தால் நல்ல குணம் வரும். அவ்வாறு நல்ல குணவானாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்கள் அன்பே என்று தீர்ப்பளிப்பார் என்று உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பான வார்த்தைகளால் அள்ளி வீசி எறிஞ்சு அன்பு என்ற அணிக்கு வலுச்சேர்த்திருக்கின்றார் செல்வி பர்மினி ரட்னஸ்ரீ அவர்கள். மிக அருமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். அன்பான வார்த்தை, அன்பான சொல்களாலே அள்ளி வீசிருக்கின்றார். இந்த அன்பான சொற்களை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்வதற்காக இங்கே உழைப்பு என்ற அணியிலே பேசுவதற்காக செல்வன் ஜெயராசா கபில்ராஜ் அவர்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவன். இந்த 5 பெண்களுக்கிடையே ஒருவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். பார்ப்போம் அவருடைய கருத்தை. வாங்க பேசுங்க. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, தமிழின் எல்லை தெரியவும் இல்லை. என் தாய் தமிழ் அன்னையை வணங்கி கொண்டு இங்கே வீட்டிருக்கின்ற எரிதலினரே மற்றும் என் சார்பாக வாழ வந்துள்ள என் அணியினரே மற்றும் நெற்றிக்கண் திரண்டாலும் குற்றம் குற்றமே என்று சரியான தீர்ப்பை வழங்குகின்ற நடுவர் அவர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் உரித்தாக்குக. இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்ப்பது உழைப்பா அன்பா? மிகவும் பேசு பொருளான ஒரு தலைப்பு. அந்த வகையில் குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்பது உழைப்பே என்ற அணி சார்பாக என்னுடைய கருத்துக்களை கூற வந்துள்ளேன். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப வாழ்வில் அதிகம் கணவன் மனைவியிடத்தும் மனைவி கணவன் இடத்தும் எதிர்பார்ப்பது உழைப்பு. ஆனால் இங்கு வெறுமனவே உழைப்பு என்பது பணத்தால் மட்டும் நாங்கள் கூறிவிட முடியாது. உழைப்பு என்பது மனைவி தன்னுடைய வேலைகளில் கணவன் சரிபாரியாக பங்கு பெற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் காணப்படுவது உழைப்பு என்று நாங்கள் கூறுகின்றோம். அந்த வகையில் ஒரு மனைவி கணவனிடத்து வெறுமனவே காசுக்காக மட்டும் உழைப்பை எதிர்பார்ப்பது அல்ல. மாறாக மனைவி தன்னுடைய வேலைகளில் கணவனுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்ற வகையில் உழைப்பு இந்திய குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியும் மனைவி கணவனும் எதிர்பார்க்கக்கூடிய விடயமாக உள்ளது. அந்த வகையில் வள்ளுவர் கூறுகின்றால் அன்பும் அறனும் உரைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்று. ஆனால் இன்று அன்பும் அறனும் பணம் இல்லாவிட்டால் இல்லாமல் போய்விடும் என்பது உண்மையான நிதர்சனமான உண்மை. எதிர்தரப்பு வாரிகள் கூறி சென்றால் அன்பு என்பதுதான் அவசியம், அன்பு இல்லாட்டி ஒன்றும் இல்லை, அன்பு உழைப்பை எதிர்பார்க்காது, அது முற்றும் முழுவதுமாக ஒரு பொய். ஆகவே அன்பு என்பது காணப்படும் என்றால் அங்கு பணம் இருக்க வேண்டும். உதாரணமாக என்னுடைய நண்பன் ஒருவன் பல்கலைக்கழகத்தில் என்னுடைய நண்பன் ஒருவன் கடந்த 4 வருடங்களாக ஒரு பெண்ணை காதலித்து வந்தால், ஆனால் என் நண்பன் மிகவும் வறுமையானவன். ஆனால் அந்த பெண் மிகவும் 2 பேரும் நெருக்கமாக காதலித்து வந்தனர். 2 பேரும் குடும்பமாக இணைவதற்கு பதிவு திருமணம் செய்து குடும்பமாக இணைந்து ஒரு 3-4 மாதங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தனர். பிறகு 2 பேருக்கும் அங்கு அன்பு காணப்பட்டது, ஆனால் பணம் காணப்படவில்லை. உழைப்பு மூலம் கிடைக்கப்படக்கூடிய பணம் காணப்படவில்லை. ஆகையால் அங்கு இருவருக்குமான விவாகரத்து இடம்பெற்று அந்த பெண் கனடா மாப்பிள்ளையை கல்யாணம் கட்டி கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். இது நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் இல்லை, அன்புதான் எல்லாம்
எல்லாம் அன்புதான் எல்லாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். அவர்களிடம் நான் ஒரு கேள்வியாகவும் வைக்கிறேன், சவாலாகவும் வைக்கிறேன். பெரும்பாலும் எங்களுடைய பத்திரிகைகள் வரும் மணமகன் தேவை மணமக தேவை, அந்த மணமகன் தேவை மணமக தேவை என்ற விடயத்தில் கூட படித்த ஆண் விரும்பத்தக்கது, படித்த பெண் விரும்பத்தக்கது, பொறியியலாளர் விரும்பத்தக்கது, மருத்துவர் விரும்பத்தக்கது என்ற விடயம் வருகின்றதை தவிர எங்கேயாவது தன்னிடம் அன்பு செலுத்துபவர் விரும்பத்தக்கது, தன்னிடம் அன்பு மட்டுமே செலுத்துபவர் விரும்பத்தக்கது என்ற விடயம் வருவதில்லை. அவ்வாறான விடயத்தை அவர்கள் எதிர்காலத்தில் செய்வார்கள் என்றால் இல்லை, அவர்களும் மிகவும் படித்த கனடா வெளிநாட்டு மாப்பிள்ளைகளிலே தங்களுடைய குடும்ப வாழ்வை கொண்டு செல்வார்களே தவிர அதிக அன்பு கூறினால் அது மிகவும் பொருத்தமற்ற இல்லற வாழ்வுக்கு மிகவும் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக மிகவும் ஒரு உண்மையான ஒரு விடயம், அன்பு என்பது இப்போது காசு இருப்பதன் மூலம்தான் அன்பு வருகின்றது. ஆகவே ஒரு குடும்ப வாழ்க்கையில் அன்பு அவசியமில்லை. ஆகவே அன்பை வச்சுக்கொண்டு ஒரு அரை கிலோ அரிசி கூட வாங்க முடியாது. அப்போ என்னென்ன அந்த குடும்ப வாழ்வில் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையான உணவு தேவையை பூர்த்தி செய்வார்கள். அன்பு மட்டும் இருந்தால் அங்கு ஒன்றும் நடைபெறாது. அன்பு தேவை, ஆனால் அன்புக்கு மிகவும் அவசியமானது உழைப்பு. அந்த உழைப்பின் மூலம் பெறக்கூடிய பணம் தான் மிகவும் அவசியமானது. அதைவிட மிக முக்கியமான ஒரு விடயம், உழைப்பு என்பது ஒரு கணவனுடைய அடிப்படையான ஒரு கணவனுடைய ஒரு பொறுமையான பண்பு. உழைத்தால்தான் அந்த குடும்ப தலைவனுக்கான மதிப்பு காணப்படும். உழைக்காவிட்டால் அந்த கணவனோ, குறிப்பாக எங்களுடைய இந்து சமய பண்பாட்டிலும் சரி அனைத்து மத பண்பாட்டிலும் சரி, குடும்ப தலைவன் தான் அன்று தொடக்கம் இன்று வரை வேலைக்கு சென்று அதன் மூலம் பெறக்கூடிய பணத்தினால் பொருட்களை கொண்டு வந்து அந்த பொருட்களை வைத்து சமைத்து குடும்பத்தில் உணவு பரிமாறப்படும் முறை அன்று தொடக்கம் இன்று வரை வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்பவும் அன்புரான் அன்புரான் என்று சொல்வது முட்டாள்தனத்தின் வெளிப்பாடாகவே நான் கருதுகின்றேன். நாங்கள் இன்று நவீன யுகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்போது நாங்கள் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இயங்கு நிலைக்கு நாங்கள் மாறிவிட்டோம். அந்த வகையில் நாங்கள் இப்பவும் அன்புரான் 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 என்று கூறுவது மிகவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயம். ஆகவே அன்பு நாங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் செலுத்துவோம் என்றில்லை, இந்த ஏஐ மூலமாகவே நாங்கள் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் அந்த ஏஐ மூலமாக அன்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் உழைப்பு ஆகிய பணத்தின் மூலமாக நாங்கள் அன்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இன்றைய குடும்ப வாழ்க்கை மிக மிக அவசியமான உழைப்பில்லாட்டி ஒன்றும் நடக்காது. அதற்கு மிக சிறந்த உதாரணம் ஒரு நகைச்சுவை பதிவாக நான் கேள்விப்பட்ட விடயத்தை இங்கே பகிரலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனுக்கு மனைவி, அந்த கணவன் தொடர்ந்து வேலைக்கு போகின்ற போது அந்த கணவனுக்கு மனைவி உணவாக இறைச்சி சமைக்கின்ற போது 3 துண்டு இறைச்சி கொடுத்தா அந்த கணவன் ஒழுங்காக வேலைக்கு சென்று ஒழுங்காக பணத்தை கொண்டு வந்து மனைவியிடம் கொண்டு குடும்பத்தை நடத்துகின்ற சமயத்தில் பிற்பாடு கணவனுடைய வேலை பறிபோடுகின்ற போது கணவன் வீட்டிலே இருந்தால் அப்போது கணவனுக்கு 3 துண்டு 1 துண்டாக மாறிவிட்டது. ஆகவே இங்கு அன்பு எங்கே போய்விட்டது? இங்கும் பணம்தான் அந்த அன்பை தீர்மானிக்கின்றது என கூறிக்கொண்டு இறுதியும் அதிகமாக இன்றைய குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி எதிர்பார்ப்பது உழைப்பே உழைப்பே என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக உழைப்பு என்ற அணிக்கு செல்வன் ஜெயராசா கபில்ராஜ் அவர்கள் யாழ் பல்கலைக்கழகமானவன் அருமையான கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். பணம் இருந்தால் தான் உலகத்துக்கு உண்ண தெரியும், பணம் இல்லாவிட்டால் உலகத்துக்கு உண்ண தெரியா என்ற பழமொழிக்கேற்ப வாக்கியத்துக்கேற்ப தன்னுடைய கருத்தை வச்சிருக்கின்றார். சில ஆண்கள் சீதனத்திற்காகவே பணம் பணம் என்று தெரிவார்கள். சில வேளையில் திருமணம் செய்யும் முறை பேர்ந்து கவலைப்படுவார்கள். ஒரு ஆணுக்கு ஒரு திருமணம் பேசுகின்ற போது அவனுடைய எண்ணம் முழுக்க காசு உள்ள பெண், அது வயசோ அழகோ அறிவு பற்றிய கேட்கல. அப்படி பார்த்து கொண்ட போது ஒரு புரோக்கர்கிட்ட போய் சொல்லுகின்றது, இவ்வளவு எனக்கு பணம் உள்ள பெண் வேணுமென்று. அப்படி போகின்ற போது 3 பொம்பளை பிள்ளையை வச்சொரு அப்பா அந்த நேரம் பார்த்து மணமகன் தேடிக்கொண்டிருக்கார். அப்படி மணமகன் தேடினோட அங்கே இவருக்கு கிடைச்சிட்டு அப்படி ஒரு வரம். இந்த மாப்பிள்ளை போய் சொல்கின்றார் பொருட்களுக்கு எப்படியாவது முடிச்சு விடன்னு சொல்லி. என்ன மாதிரி செய்ய அவர் 3 பேருமே ஒவ்வொரு வயசு இடைவெளியில் அந்த பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவருக்கு பார்த்தா தேப்பன் வயசெல்லாம் கூடிக்கொண்டிருக்கு. 27, 29, 30 அப்படியே 1-2 வித்தியாசம், 30, 34 மட்டும் அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட எப்படி வச்சுக்கொள்வேன் 32, 33, 34 அப்படி ஒரு பெரிய வயசுல வந்துட்டார்கள். சரி, அப்போ தேப்பன் ஆஃபர் கொடுக்குறார். ஆறா மருமனுக்கு எப்படி என்றா,
கடைசி பிள்ளை கட்டுறவைக்கு 15 லட்சம், நடுவால பிள்ளை கட்டுற 25 லட்சம், ஆக மூத்த பிள்ளை கட்டினா 35 லட்சம் உண்டு. இவனுக்கும் 30 வயசு 31 வயசு. இவன் எண்ணம் என்னென்றால் காசு எப்படியா உண்டு. இவன் இந்த மூண்டும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு வாங்க பொம்பளை பார்க்க போய் எல்லாம் பார்த்துட்டு சொன்னான், எனக்கு பொம்பளை பிடிச்சிருக்கு, மூத்த பிள்ளையே கட்டுறேன், 35 லட்சம் தருவீங்கன்னு சொல்லி கட்டுறேன்னு சொல்லி திடீரென கூப்பிட்டு புரோக்கரை கூப்பிட்டு காதுக்கு கேட்டான். இதை விட வயசு மூத்த பொம்பளை பிள்ளை வேற இல்லையோ உண்டு. ஏன் தெரியுமா, இன்னும் கூட லட்சம் தருவேன்னு சொல்லி அவர் கேட்டால் அப்படியே இந்த மனைவி தான் இருக்குன்னு சொல்லி. ஆகவே இந்த காசாசை பாருங்க, அவனுடைய வயசை மறந்து அவன் 3 பொம்பளை பிள்ளை இருந்தால் 35 லட்சம் கொடுக்கணும். மூத்த பிள்ளை 35 வயது பிள்ளைக்கு 35 லட்சம் கட்டி முடியும். திரும்ப அடுத்த வயசுல உள்ள பிள்ளை இருக்காண்ட காசுக்காக. ஆகவே பணம் என்றது வெறியா போனால் வாழ்க்கையை வீணாகி விடும். ஆகவே இந்த அன்பு ஆன பணம் இல்லாதவன் ஒரு அன்புள்ள இருந்தால் அவர்கள் இன்றும் பணத்தை சேர்ப்பார்கள் என்று சொல்வதற்காக பேசுவதற்காக இங்கே தக்ஷணா நடராஜலிங்கம், சப்ரமுகா பல்கலைக்கழக உளவியல் விஞ்ஞான பிரிவு. வாங்க செல்வி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்க, வீழ்வது நாமாயினம் வாழ்வது தமிழாகட்டும். தமிழ் அன்னையை முதலில் வணங்கிக் கொண்டு நடுவ பெருந்தகைக்கும் எந்தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் டான் தொலைக்காட்சியின் ஊடாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது இந்நேர வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே ஒரு அருமையான தலைப்பில் 2 குழுக்கள் குழுமிக் கொண்டிருக்கின்றோம். தலைப்பானது குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதிகம் எதிர்பார்ப்பது அன்பா உழைப்பா? உண்மையிலே ஒரு அருமையான தலைப்பு. அந்த வகையில் அன்புதான் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்றது என பேச வந்திருக்கின்றேன். முதலில் எதிர்த்தரப்பு வாதியின் கருத்தை வெட்டி பேசிவிட்டு எனது வாதத்திற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். அவர் கூறினார், முதலில் 3 இறைச்சி துண்டுகள் மனைவி கொடுப்பாராம், அவர் உழைத்து காசு கொடுக்காவிட்டால் 1 இறைச்சி துண்டு கொடுப்பாவாம். கணவனுக்கு 1 இறைச்சி துண்டு கொடுத்துவிட்டு தான் இறைச்சி துண்டை சாப்பிடாமல் வெறும் சோறுடன் சாப்பிடும் மனைவி, அங்கு அந்த கணவன் மனைவிக்கு இடையில் காணப்படுகின்ற அன்பு விட்டு கொடுப்பு காணப்படுகின்றது. அடுத்து அன்பை மட்டும் வச்சு 1/2 கிலோ அரிசி வாங்கலாமான்னு கேட்டார். நீங்கள் காசு வச்சுருந்தா போய் கடையில் போய் சாப்பிடுங்களேன், ஏன் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் கொடுத்து மனைவியும் நீங்களுமாக சேர்ந்து சமைத்து பரிமாறி சாப்பிடுகிறீர்கள்? நான் சாப்பிட்டா மட்டும் போதாது, எனது மனைவியும் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு நினைப்பு அங்கு மனைவி மீது கொண்டுள்ள காதலை வெளிப்படுத்துகின்றது. உழைப்பு வெளியில இருந்து உள்ள வரும், அன்பு உள்ளே இருந்து வெளியில போகும். என்னைக்குமே உள்ளே இருந்து வெளியில போறதுக்கு தான் பவர் அதிகம். பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பேஸ்மெண்ட் வந்து வீக்காக இருக்கும். அங்கே அந்த பேஸ்மெண்ட் வந்து அன்பு ஒரு அத்திவாரமாக காணப்படுகின்றது. நீங்கள் எவ்வாறு உழைத்து அதிகம் கஷ்டப்பட்டு மெஷின் போல உழைத்து நீங்கள் எவ்வாறு குடும்பத்தை பில்டப் பண்ணினாலும் அங்கே ஒரு அன்பு என்ற அத்திவாரம் இல்லாவிட்டால் உங்களது பில்டிங் உடைந்து தான் போகும். 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்நிலை பார்த்து 8 திக்கிலும் இருந்து உறவுகளை அழைத்து 7 ஈஸ்வரங்கள் இசைக்க அறுசுவை உணவோடு 5 பூதங்களுடைய சாட்சியாக 4 வேதங்கள் ஓத 3 முடிச்சு போட்டு 2 மனங்களை அன்போடு இணைத்து ஒன்றாக ஆக்கும் பந்தம் அந்த கணவன் மனைவி பந்தம். அந்த பந்தத்தில் ஒரு புனிதம் காணப்படுகின்றது. அந்த பந்தத்தில் அன்பு இருந்தால்தான் அது வெறும் உழைப்பு மட்டும் போதாது, அன்பு இருந்தால்தான் நாங்கள் அதிகமாக பாசங்களை பரிமாறி அந்த குடும்பத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம். ஒரு சிட்டுக்குருவின் கதை ஒன்று இருக்கு. அது வந்து கனவில் ஒரு பூந்தோட்டம் ஒன்றை பார்க்கும். ஆனால் அதுக்கு அரவாசி தூரம் தான் பாதி தெரியும், அங்கால பாதை தெரியாது. அப்போ அது போய்கொண்டிருக்க இன்னொரு பறவையிடம் கேட்கும் அந்த பூந்தோட்டத்தை போவதற்கு வழி சொல்லுமாறு. அப்போது அந்த பறவை சொல்லும், நீங்கள் ஒவ்வொரு இடத்தை அடையும் போதும் ஒரு சிறகுகளை தானமாக வழங்க வேண்டும். அவ்வாறு சிட்டுக்குருவியும் ஒரு இறகை இழந்து அந்த பூந்தோட்டத்தை அடைந்துவிடும். இறுதியாக அந்த பூந்தோட்டத்துக்கு அடைந்துவிடும். ஆனால் அந்த சிட்டுக்குருவிக்கு பறக்கிறதுக்கு இறகுகள் கிடையாது. அப்ப நீங்கள் நினைத்த அந்த உழைப்பாக நீங்கள் பணத்தை சம்பாதித்து நீங்க அந்த பணத்தை கடைசியில் அடைஞ்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏற்ற வயது இருக்காமல் போகலாம், அல்லது உங்களுடைய உணர்வுகளை பரிந்து கொள்வதற்கு அங்கே மனைவி இருக்காமல் போகலாம். அக்கினிய சாட்சி வச்சு நடக்குது கல்யாணம்,
அக்கினிய பொண்ணு எரிஞ்சா வாழ்க்கை என்னாகும். இப்ப ஒரு கணவன் ஒரு கேள்வி மனைவியை பார்த்து கேட்டா மனைவி சொல்லுவா, உங்களை விட நான் அவ்வளோ சேலரி அதிகமா சம்பாதிக்கிறேன், நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கிறதா என்று மனைவி கேட்பார்கள். அவ்வாறு பொண்ணு இருந்தா எப்படி அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்? நீங்கள் அர்ச்சனை செய்யும் போது ஏன் கணவனின் பெயரை போய் அர்ச்சனை செய்கிறீர்கள்? உங்களுக்கு சேலரி தார மேனேஜர்கிட்ட பேரை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யலாம் தானே. அங்கு உங்களுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் நோய்வாய்ப்படும் போது அருகில் இருந்து ஆறுதல் சொல்வதற்கு உணவு தந்து மருத்துவங்களை தந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு உறவு தேவையா, அல்லது உழைத்து கொண்டிருக்கும் உங்கள் மனைவி தேவையா? ஒரு மனைவிக்கு பிரசவம் நடக்கும் போது கணவன் உழைக்க சென்று விட்டான். அங்கு அவளது வலியை பகிர்ந்து கொள்வதற்கு, அவளை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதற்கு கணவன் இருக்க மாட்டான். காரணம் உழைப்பு. பணம் என்னும் காகிதத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அங்கே மனைவியை இழந்து அந்த குழந்தையை எவ்வாறு வளர்ப்பதென்று யோசித்துக் கொண்டிருப்பான் கணவன். அங்கே உங்களது மனைவி காணாமல் போய்விடுகிறாள். காரணம் நீங்கள் உழைப்புக்கு பின்னால் ஓடுகிறீர்கள். உழைப்பு கண்டு பிரேக்ஃபாஸ்ட் பீஸா ஹட்லையும் லஞ்ச போய் பிரியாணி பர்கர்லையும் சாப்பிட்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கண்டா கடைசியில் நீங்கள் உழைக்கிற பணம் உங்களுடைய மருத்துவ தேவைக்காகத்தான் செலவழிக்க போகிறீர்கள். ஆகவே ஒரு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்படுவது அன்பே என கூறி எனது உரையை முடித்துச் செல்கின்றேன். நன்றி. செல்வி தக்ஷணா நராயலிங்கம் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய அன்பு என்ற கருத்தை, கணவன் மனைவி எப்போதுமே கணவன் எதிர்பார்ப்பது உழைப்பல்ல அன்பு என்பதை மிக அர்த்தமாக கருத்தாக விளக்கி இருக்கின்றார். பிரசவ வழியிலே உண்மையாகவே ஒவ்வொரு பெண்களும் எதிர்பார்ப்பது ஆண் பக்கத்திலே நிற்கணும் என்ற கருத்து எல்லா இடத்திலும் எல்லா பெண்களுக்கும் இருக்கின்றது. என்ற அந்த நேரத்தில் அவரை நிற்கின்ற போது அவருடைய வலியே நோமலாக சாதாரணமாக இருக்கும்னு சொல்வார்கள். ஆக அப்படியே உழைப்புன்னு சொல்லி விட்டால் நீ எங்கே போய் கடைசியாக இறுதியில் முடியும் என்று அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள் என்று. இல்லை, அன்பு என்று மட்டும் செலுத்தி கொண்டு வந்தால் உழைப்பில்லாத நேரத்தில் மனைவியிடம் பல கேள்விகளும் இருக்கின்றது. எப்படி கேட்பார்கள் என்றால், எனது பக்கத்து வீட்டுக்காரர் கார் வச்சிருக்கார், அல்ல அவர் வாகனம் வச்சிருக்கார், ஏன் நீ உழைக்காமல் இருக்கிறான்னு சொல்வார்கள். அல்ல இன்னொருவர் உதாரணம் காட்டி சொல்ல, அல்ல உறவுகளை சொல்வார்கள், அவர்கள்லாம் அப்படி போய்விட்டார் இப்படி போய்விட்டார் நாங்கள் உழைக்கணும்னு சொல்லி உன்னுடைய அன்பை வச்சு என்ன செய்கிறேன்னு கேட்கிறவரும் இருக்கிறார்கள். ஆகவே ரெண்டு விதத்திலும் ஒரு குழப்பம் இருக்குது. அதுக்காக உங்களுடைய விளக்கங்களை அருமையாக பல உதாரணங்கள் காட்டி தக்ஷணா அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கின்றார். இல்லை, அன்பினாலே எதையும் செய்ய முடியாது, உழைப்பாலே செய்ய முடியும் என்று சொல்வதற்காக செல்வி சுகிருதா பத்மகாந்தன் அவர்கள், இவர் யாழ் பல்கலைக்கழக மாணவியாக இருக்கின்றார், அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க செல்வி. மெய்ப்பொருள் கண்டு தீர்ப்பினை எமக்கே அளிக்கவென வந்திருக்கும் நடுவர் அவர்களே, பட்டியை கிளப்பிக் கொண்டிருக்கும் எத்தரப்பு வாதிகளே, மடமை கருத்துக்களால் போலி கருத்துக்களை எவ்வளவு மடத்தியாலும் ஆனாலும் நிரூபிப்போம் என வந்திருக்கும் எதிர்த்தரப்பினரே, உங்கள் அனைவருக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். அவையை வணங்குகின்றேன், என் உரையை தொடங்குகின்றேன். ஆம் நடுவர் அவர்களே, குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்ப்பது அன்பா உழைப்பா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பாக காணப்படுகின்றது. ஐயா, குடும்ப வாழ்வு என்பது என்னவென்று முதல் தெரிய வேண்டும். கருத்து ஒருமித்து மனதினால் இரண்டர கலந்த ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் ஒரு வீட்டில் இருந்து உனக்கு நான் எனக்கு நீ என்ற ரீதியில் குழந்தை மற்றும் மனை பொருள் ஆகியவற்றை ஈட்டுவதே தான் குடும்ப வாழ்வு. அவற்றை ஈட்டுவதற்கு அத்திவாரமாக இருப்பது உழைப்புத்தான் என்று கூறுகின்றேன். மனிதன் எப்போது கல்லையும் உரசி நெருப்பை கண்டறிந்தானோ அன்றே அவன் அறிவை பயன்படுத்தி உழைக்கத் தொடங்கிவிட்டான். உண்மையில் சொன்னால் அன்றே மனிதன் உழைப்பாளியாகிவிட்டான். ஓர் இல்லறத்தானின் கடமைகளிலே மிக பிரதானமானது பொருள் ஈட்டுதல். அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்கின்றேன் என்றால், உழைப்புத்தான் குடும்ப வாழ்க்கையின் ஆதாரமாக காணப்படுகின்றது. அதுவே கணவன் மனைவிக்கு இடையில் அன்பை கொண்டு வருகின்றது. வெறும் அன்பினால் மட்டும் வாழ்க்கை அழகாகும் என்று கூறிவிட முடியாது. இந்த தத்துவத்தை எதிரணியர் எப்போதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றார்கள் என்று தெரியவில்லை. எதிரணியர் அழகாக சொன்னார். ஏனென்று சொன்னால்,
கணவன் மனைவியுடைய குடும்பத்திற்கு உடைகள் வாங்கி கொண்டு வந்தார்கள் என்று. உடைகள் வாங்குவதற்கு அங்கு அன்பு ஒன்றும் காரணமாக இருக்கவில்லை. உடைகள் வாங்குவதற்கு அவர் உழைத்திருக்க வேண்டும். அந்த உழைப்பின் மூலமாக சேமித்த பணத்தினாலே அதை வாங்கி வந்துள்ளார் என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறே அன்பு மட்டும் கணவர் மனைவியானவர் எதிர்பார்ப்பது என்று கூறிவிட முடியாது. இதை சங்க காலத்தின் சான்றுகளையே நாங்கள் எடுத்து நோக்க முடியும். ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்கள் தலைவன் தலைவியாகிய இருவரும் அவர்களுக்கிடையே நிலபுலங்களை காத்து வருகின்ற வேளையில் உழைப்பின் காரணமாகவே அங்கு அன்பு நிகழ்ந்துள்ளது. அதுவே காதலாக மலர்ந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக இளமை பாரார் வளநலகி சென்றோர் இவனும் வாரார் என்று ஒரு சங்ககால தலைவியானவள் தன்னுடைய தோழிக்கு வருந்தி கூறுகின்றாள். அவள் வருந்தி கூறுகையிலும் தன்னுடைய இளமை கழிகின்றது. ஆனால் என்னுடைய காதலன் என்னுடைய தலைவன் பொருளீட்ட சென்று விட்டான் என்று மனதிலே மகிழ்ச்சி கொள்கின்றாள். அவ்வகையில் ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் எதிர்பார்ப்பது உழைப்புத்தான் ஆக காணப்படுகின்றது. உண்மையில் என்னுடைய அணியின் தலைவர் அழகாக சொன்னார், அதையே நானும் கருத்தில் கொள்கின்றேன். அதிகாலையில் எழுந்து எவ்வித உழைப்பை பற்றியும் யோசிக்காமல் காலுக்கு மேல் கால் போற்றுகின்ற கணவனிடம் மனைவியானவள் தேநீர் கோப்பையை டங்கென்ற ஒளியுடன் தான் கொண்டே வைப்பாள். ஆனால் அதிகாலை 5 மணிக்கு எழும்பி பேருந்திலோ தன்னுடைய வாகனத்திலோ உழைப்பை நோக்கி செல்கின்ற கணவனுக்கு எவ்வாறு தேநீரை கொடுப்பார் என்பது நான் சொல்லி ஒன்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள தேவையில்லை. ஆக அவ்வாறு உழைப்பை யோசிக்காத ஒரு கணவனோ மனைவியோ அன்பாக இருக்கிறியா என்று சொல்லி அருகில் சென்று கேட்டால் அந்த மனைவி எவ்வாறு புலம்புவாள் என்பதும் எங்களுக்கு தெரிந்த ஒன்றே. ஆக குடும்பம் என்பது தனியவே ஒரு ஆண் பெண் என்று சம்பந்தப்பட்ட விடயமில்லை. அவ்வாறு இருக்கையில் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவருடைய மருத்துவ செலவு இருக்கிறது, கல்வி செலவு இருக்கின்றது, மனை செலவு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இன்றைய பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுகின்ற பட்சத்தில் ஒவ்வொன்றையும் தீர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கு முதல் உழைப்பைத்தான் மனைவியானவளோ கணவனோ எதிர்பார்க்கின்றார்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு கோரிக்கை. எதிரணீரர் சொல்லியிருந்தார், சத்தியம் செய்து கணவன் மனைவி இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள் என்று. சத்தியம் செய்கின்ற போது நான் உன்னை அழகாகவே அன்பாக வைத்திருப்பேன், உன்னுடைய பாதம் தரையில் பட விடாமல் பார்த்திருப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் அதுதான் உண்மையில் யதார்த்தமாக நடக்கிறது என்றால் தெரியவில்லை. இன்று எங்குதான் உண்மையான அன்பு காணப்படுகின்றது? ஒரு சிலரிடம் இருக்கலாம், ஆனால் இன்று தூய அன்பு மறைந்துதான் செல்கின்றது. ஒரு 4.5 சுவருக்குள் 4 வருடமாய் காதலித்தவர்களுக்கும் இடையில் ஒரு அன்பு நிகழ்கின்றது என்றால் என்று இல்லை. ஏனென்று சொன்னால் இரு பக்கமும் தொலைபேசி பாவனை. தொலைபேசியில் அவர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றார்களே ஒழிய அவர்களிடம் இந்த கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமோ அன்பைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் என்று கூறிவிட முடியாது. எதிரணியினரின் இன்னொரு கோரிக்கை எனக்கு ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது. என்னவென்று சொன்னால், கணவன் பொருட்களை வாங்கி கொண்டு மனைவியிடம் கொண்டு வந்து கொடுப்பார் என்று சொல்லியிருந்தார். அவ்வாறு பொருட்களை வாங்குவதற்கு அன்பு, என்னிடம் 1 கிலோ அன்பு இருக்கின்றது, எனக்கு 1 கிலோ சீனி தாங்கள் என்றால் யாராவது தந்து விடுவார்களா? இது என்ன வேடிக்கையான கதையா இருக்கு? இது எல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்வதற்காக சென்று அங்கு கஷ்டப்பட்டு உழைக்கின்ற போது அந்த கணவன் மனைவிகளுடைய உழைப்பின் நிமித்தமாக அவர்கள் பிரிந்திருக்கின்ற போது இருக்கின்ற அன்புக்கும் அந்த உழைப்புத்தான் காரணமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அன்பு தேவைதான். எதிரணியினர்களுடைய வாதங்கள் எனக்கு எவ்வாறு பட்டது என்று சொன்னால், அன்பு அவசியம் என்றே சொல்லியிருந்தார்கள். உண்மையில் தலைப்பு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் எதை எதிர்பார்க்கின்றார்கள், தேவையை பற்றி கூறவில்லை, எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால் இன்றைய கால சூழ்நிலையில் உழைப்பைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. உண்மையில் அன்பின் நெருக்கத்திற்கு உழைப்பே காரணமாக காணப்படுகின்றது. கணவன் மனைவி இருவரும் இன்று வேலை செய்கின்றார்கள். இன்றைய நவீன யுகத்தில் பெண்கள் முடங்கி கிடக்கவில்லை, இருவரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கையில் தான் இருவருக்கும் இடையில் மரியாதை கட்டி எழுப்பப்படுகிறது. அங்கு அன்பு என்றதற்கை தாண்டி உழைப்பின் நிமித்தமாகவே அவர்களுக்கிடையே அன்பு நிகழ்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்த்து நிற்பதே என்பதை என் வாதத்தினூடாக உரக்க சொல்லியுள்ளேன் என நம்புகின்றேன். நான் விட்டு சென்றதை என் அணியினர் தொட்டு செல்வார் என்ற நம்பிக்கையில்
உழைப்பு தான் வாழ்வின் அறம், அதன் பின்னே அன்பு தொடர்கிறது என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். ஆக பேச்சினை தந்த மாதாவிற்கும், பேச்சு பிழை நீக்கிய பிதாவிற்கும், பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவிற்கும், எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த இறைவனுக்கும் நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எதிர்பார்ப்பது உழைப்பா அன்பா என்ற அணியிலே மிக உழைப்பு என்ற அணிக்கு செல்வி சுகிதா அவர்கள் மிக ஆழமான கருத்தை பதிச்சிருக்கின்றார். இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். சுகிதா தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், தான் எதிர்பார்ப்பது எப்படியான குவாலிஃபிகேஷன் என்றதையும் சொல்லாமல் சொல்லி ஒரு விளம்பரப்படுத்தியிருக்கின்றார். ஆனாலும் அருமையான கருத்து பதிவு செய்திருக்கின்றார். ஒரு மகனுக்கு தகப்பனார் வரம் பார்க்கின்ற போது அவர் பலவரிடமாக பார்த்து ஒரு மாதிரி ஒரு படியனை பிடிச்சிட்டார். ஒரு படியை நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன், படித்தவன், நல்ல பட்டதாரி, அமைதியான பிள்ளை, குடி சிகரெட் இல்லை, இப்படி என்று பிள்ளை உள்ளே இருக்கின்ற பிள்ளை தேங்க அதிர்வி கொண்டிருக்கு. அம்மாவுக்கு சொல்லி கொண்டிருக்கார் தந்தையர், இப்படி ஒரு அருமையான பிள்ளைன்னு சொல்லி. இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மகள் மலிச்சிருக்கின்றான், நல்ல குடிவரி இல்லை, அமைதியான பிள்ளை, இப்படி எல்லாம் சொல்லும்போது மகளுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, நான் பல நாளும் வீட்டை இருந்ததுக்கு அப்பா நல்ல ஒரு வரம் பார்த்துருக்கேன்னு சொல்லி எல்லாம் சொல்லி முடித்த தந்தை சொன்னார், ஒட்டு மொத்தத்தில் அந்த பையனை பற்றி சொல்கிறான்டா மிதிச்ச புல்லு கூட சாகாதன்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படியே தேங்காய் தூக்கி வெளியால் போட்டு டொம்மென்று சுத்தாங்க. ஏனென்று கேட்டால் அப்போ அவன் ஆம்பளையே இல்லை, உழைப்பில்லாத அவன் ஆம்பளையே இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு மிதிச்ச புல்லு கூட சாகாதவன், அவன் ஆம்பளையே இல்லை. அப்படியான வேண்டாம், எனக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை, உழைப்பாளியான ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் தான் வேணும் என்பதை மிக அழகாக இங்கே எடுத்து வச்சுக்கின்றார். அப்படியெல்லாம் இருந்தாலும் இங்கே அன்புதான் என்னதான் உழைச்சாலும் எங்களுடைய வட்டத்துக்கு நாங்கள் சொல்கிற கூட்டுக்குள்ளான் நிற்பார்கள் என்று சொல்லி வருகின்றார் செல்வி திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள். மொழியியல் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இருந்து வருகை தந்திருக்கின்றனர். வாங்கோ செல்வி திவ்யா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தாய் தமிழின் பாதம் பணிந்து இன்றைய பட்டி மண்டபத்தின் நடுவராக வீற்றிருக்கின்ற நடுவர் அவர்களே, என்னோடு என் தலைப்பிற்கு வலு சேர்க்க வந்திருக்கும் என்னே, இல்லை இந்த தலைப்பு பிழை என்று ஆரம்பத்திலேயே தாங்கள் ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டு அட்டி அட்டி என்று சின்ன பிள்ளைகள் என்று அட்டிச்சு அமர்த்தி அமர்ந்திருக்கின்ற எதிரணியினரே, இன்றைய இந்த பட்டி மண்டபத்தினை தொலைக்காட்சியினூடாக பார்த்து கொண்டிருக்கின்ற டான் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கத்தோடு இன்றைய தலைப்பிற்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, இந்த மன்று ஒன்றை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு வழங்கப்பட்ட தலைப்பு குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதிகம் எதிர்பார்ப்பது அன்பா உழைப்பா. ரெண்டு விஷயம் தான் உண்டு. அன்புன்னு கதைக்க போறோம், இல்ல உழைப்புன்னு கதைக்க போறோம். ஆக இங்க அன்பு தேவையோ உழைப்பு விருப்பமோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தந்த தலைப்பு உழைப்பா அன்பாண்டதுக்கு இணங்க தங்கட கருத்தை சொல்லி போட்டு போறது நல்ல மண்டி நினைக்கிறேன். ஆக இங்க வந்திருந்த தம்பியும் தங்கச்சியும் என்ன ஒரு ஆதங்கம் என்று தெரியல. உழைப்பு பெரிது, பணம் பெரிது, வாழ்க்கைக்கு பணம் தான் தேவை என்று அப்படி அழகாக சொல்லியிருந்தீங்கள். அப்ப சரி, தம்பியும் தங்கச்சியும் இந்த திருநெல்வேலி சந்தியில ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது, நாளைக்கே கல்யாணம் விட்டு வச்சிருவோம். ஏன்னா அது உழைப்பு தரும் தானே, அது உழைப்பு தரும், அதை காசை தரும், அந்த பணத்தை கொண்டு போய் நாங்கள் எல்லாத்தையும் வேண்டிடலாம் என்ற அந்த ஒரு மைண்ட் செட் எதுக்கு வந்தது என்றதுதான் எனக்கு தெரியாமல் இங்கே இருக்கின்ற விடயம். உண்மையிலேயே ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது என்ன, புரிந்துணர்வு என்று அழகான ஒரு விளக்கத்தினை தங்கை வழங்கி இருந்தார். அங்கு உனக்கு நீ எனக்கு நான் என்ற 2 பதத்தினை அவர் விட்டு சென்றிருந்தார். அங்கேயே வந்து விட்டதம்மா அன்பு. அன்பு என்பதைத்தான் நீங்கள் முதலிலே வைத்து அதன் பிறகுதான் பொருளீட்டம் என்பதை வழங்கி இருந்தீர்கள். நான் இந்த முதுமையை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. அதாவது எப்போ ஒரு முதுமை வருதுன்னு சொன்னா எல்லாம் உழைச்சு களைச்சு ஒரு இடத்துல போய் உட்கார்ற நேரம், அதாவது பரிமாற்றங்கள், அன்பு பரிமாற்றங்களுக்கான ஒரு காதல் காலம் தான் அந்த முதுமை என்று நான் நினைக்கிறேன். இதைத்தான் பாரதிதாசன் அங்கே அழகாக பாடுகின்றார். அதாவது ஒரு மனைவியை கணவன் பற்றிக்கொண்டு தன்னுடைய காதலை அழகாக வெளிப்படுத்துகிறார். அங்கே என்ன சொல்கிறார் என்றால், புதுமலர் அல்லல் காய்ந்த புட்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி. எப்படி தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகல் அவளுக்கு வரல் நிலம், குளிகள் கண்கள், எனக்கு எது இன்பம் நல்கும்,
அவள் இருக்கின்றாள் என்ற உணர்வே போதும் என்று பாரதிதாசன் அங்கே தாத்தாவின் மன உணர்வில் இருந்து பாடுகின்றார். ஆக நடுவர் அவர்களே, அங்கே மனைவியிடமுடைய அழகோ உழைப்போ பண்போ பணமோ எதுவும் எதிர்பார்க்கப்படவில்லை. அவள் இருக்கின்றாள், அது எனக்கு போதும். என்னோடு என்னவள் இருக்கிறாள், என்னோடு என்னவன் இருக்கின்றார். ஆக ஒரு குடும்ப வாழ்க்கையில் அன்புதான் நடுவர் அவர்களே உண்மையாக நிலைத்த ஒரு இடத்தினை பெற்றிருக்கின்றது. உண்மையில் அன்று ஒரு முகப்புத்தக போஸ்ட் ஒன்றை தட்டி கொண்டு சென்றேன். அங்கே ஒரு அழகான விடயம் இருந்தது. ஒரு காதலன் காதலிக்கு அழகாக ப்ரப்போஸ் ஒன்று செய்கிறார். நீ சுத்துகிற கோயில்ல பக்தியோடு, உன் அப்பா சுத்துறார் என்ன கத்தியோடு, நான் சுத்துறன் உன்ன காதலோடு. அங்கே அவன் சொல்லவில்லை நடுவர் அவர்களே, நான் என்ற உழைப்போடு தான் உன்னை சுற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த அன்புதான் அடிப்படை, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்று வள்ளுவன் பாடியிருக்கின்றான். அடிக்கடி நடுவர் எனக்கு பயமா இருக்கு. என்னென்றால் இந்த மகாபாரத கதையை பற்றி ஒருவர் பட்டிமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் பாஞ்சாலியின் கதையை அங்கே சொல்ல வரும்போது பாஞ்சாலியை துயிலுரித்தது நடுவர்களை குற்றம் கொண்ட நடுவர் திடீர்னு ஒளிம்பிலிருந்து சொன்னார், ஐயோ நான் உரிகிறேன் என்ன நீங்கள் சொல்லும்போது நடுவர்களை இந்த பாஞ்சாலியை தூக்கி நீங்கள் சிலவர்கள் அப்படியே ஒன்று சொல்லி கொண்டு என்ன மாட்டி வருங்க பயமா இருக்கு. கிடைக்கிற நடுவர் கவனமாக நடுவர் அவர்களே, எங்கள் அணி அன்பு அணி, நாங்கள் அன்புடையவர்கள், யார் மீதும் குற்றம் சாட்ட வரவில்லை என்பதை இந்த மன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. உண்மையிலேயே இந்த குடும்ப வாழ்க்கை என்ன என்ற ஒரு தெளிவு தம்பிக்கு இல்லை. தம்பி இன்றைக்கு ஏஐ காதல், ஏஐ அன்பு, தொழில்நுட்பம் என்று எல்லாம் வளர்ந்து விட்டது. பணம் போதுமா, முட்டாள்தனமான வார்த்தைகளை விடாதீர்கள் என்று. முதலில் வாழ்க்கையின் தத்துவம் என்றால் என்ன என்பதை தம்பி விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புதான் அடிப்படை. உண்மையிலே பணம் என்பது பிறகுதான். ஒரு பிணம் கூட பணத்தை கண்டால் வாய் திறக்கும். ஆனால் உடலுள்ள உயிருள்ள உடம்பு எப்பொழுது நல்ல ஒரு சுகத்தை பெறுகிறது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெறுகிறது என்றால் அன்பு இருக்கும் பொழுதுதான். தம்பிக்கு கன்னடா மாப்பிள்ளையில இன்னும் கோபம் என்று தெரியல. நான் நினைக்கிறேன் தம்பியோட லவ்வரும் கன்னடா மாப்பிள்ளையோட விட்டுட்டு ஓடிட்டா போலதான் கிடக்குது. ஆனா தம்பியை தாக்க நான் வரையில. இங்க நான் என்னத்தை சொல்ல வாருனேன்டா தம்பி, உழைப்பு என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஆஸ்திரேலியாலையும் கனடாலையும் புலம்பெயர் தேசத்துக்கோ ஒரு ராமன் என்று நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அங்கே வனவாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் தன்னுடைய குழந்தை இங்கே அன்போடும் அரவணைப்போடும் பெரிய பகட்டான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த அன்புதான். இவ்வாறு இவர்கள் இருவரும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இங்கே இந்த குழந்தைகள் அயல் வீட்டுக்காரரிடமும் பக்கத்து வீட்டு மாமாவிடமும் தாத்தாவிடமும் விடப்பட்டு எத்தனை குழந்தைகள் அபியூஸ் செய்யப்படுகின்றது என்பதும் இந்த மன்று இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உழைப்பு என்று ஓடி எதற்காக ஓடுகிறோம்? குழந்தைகளுக்காக. ஆனால் கடைசியில் குழந்தை நிற்கின்றது இன்னொரு பிள்ளையை வயிற்றில் ஏந்தி கொண்டு. இதனை மறைக்க பிறகு இத்தனை மருத்துவ செலவு, அத்தனை செலவு என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். முதலில் அன்போடு அரவணைத்து குழந்தைகளை பரிமாற்றம் செய்யுங்கள், உங்களோடு உறவாட வையுங்கள். அதற்கு முதலில் உழைப்போ பணமோ தேவையில்லை. கனம் கொண்ட உங்கள் மனங்கள் தூய்மையாக அன்பை விதைக்கட்டும். அன்புதான் அனாதியானது, அன்புதான் உரிமையானது. அன்புடையோர் எல்லாரும் நன்றாக வாழ்வர். அன்பு பணத்தை பின்னர் கொண்டு வரும். ஏனென்றால் அன்புடையோர் கஷ்டப்படுவதை அன்புடையோர் விரும்ப மாட்டார். ஆகவே இன்றைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற டான் உறவுகள் அனைவரும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். பணம் அடுத்த படியாகட்டும், அன்பு முதல் படியாகட்டும், வாழ்க்கை இனிதே தொடங்கட்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு என்ற அணிக்கு உரத்தும் விரட்டியும் அடித்தும் அருமையான வாதத்தை வாதித்திருக்கின்றார் செல்வி திவ்யா அவர்கள். தன்னுடைய கருத்தை அன்புக்கும் உண்டு அடைக்கும் தாள் ஆர்வலில் புன்கணில் பூசல் தரும் என்று வள்ளுவரை அங்கெல்லாம் கொண்டு காட்டி, அன்பால தான் எதையும் பெற முடியும், அன்பால தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும், அன்பால தான் மனைவியோடு ஒற்றுமையாக இருக்கும், அன்பால தான் கணவனோடு ஒற்றுமையாக இருக்கும், எவ்வளவுதான் ஓடியோடு உழைச்சாலும் அன்பு என்றுதான் கடைசியாக நிலைக்கும் என்று அருமையான கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கின்றார். இல்லை, அருளில்லார் கவுலகம் இல்லை, பொருளார் கிவுலகம் என்று சொல்வதற்காக, பொருள்தான் தேவையான என்று சொல்வதற்காக செல்வி மாதவி உமாசுத சர்மா அவர்கள் ஆய்வு உதவியாளர் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார். அவரை அன்போடு இருக்கின்றோம். வாங்க செல்வி மாதவி அவர்கள்.
டான் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும், என் தரப்பு வாதிகளுக்கும், எதிர்த்தரப்பு பாவம் செய்த பெண்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு நேரடியாக நான் தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதிகம் எதிர்பார்ப்பது அன்பா உழைப்பா என்று. அப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் எல்லாம் வந்திருந்து அன்பு மட்டும் காணும் வாழ்றதுக்கு எந்த ஆண்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவை உழைக்காட்டியும் பரவாயில்ல, நாங்க உழைச்சி சோறு போடுறோம் என்ற அளவுக்கு இன்றைக்கு கழிச்சிட்டு போயிட்டீங்க. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களால அப்படி சொல்ல இயலாது. நிச்சயமா எங்களுக்கு தேவை உழைப்புடன் கூடிய அன்பு என்றதை நான் சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். ஒரு உறவு என்று வரும்போதே அது திருமண உறவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூட இல்லை. ஒரு நட்பாக இருக்கலாம், இல்லை ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கின்ற உறவாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு உறவு என்று வரும்போதே அந்த உறவுக்கு அடிப்படை அன்பு என்பது மறைமுகமாக வந்துவிடும். அப்படி இருக்கும் போது இன்றைக்கு எங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்க என்ன தேவை என்பதுதான் எங்களுடைய தலைப்பாக இருக்கின்றது. ஆக ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க தேவையானது உழைப்பே என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெற்றோருடைய கதையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் படித்து பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருக்கணும். ஒரு பெற்றோருடைய கதையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு எங்களுடைய அம்மாவில் எங்களுடைய அப்பா அன்பு வச்சிருக்கணும், இனி இல்லை என்று அன்பு வச்சிருக்கணும், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த அப்பா ஒரு தொழிலுக்கு போகாமல், ஒரு உழைப்புக்கு போகாமல் இருந்தால் நாங்கள் இன்றைக்கு படித்து பட்டம் வாங்கி ஒரு நிலையில் இருக்க முடியுமா என்று இந்த பெண்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர்களே. அடுத்த பட்டிமன்றத்தில் அவர்கள் சொல்லலாம். அவர்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தால் நீங்கள் கூட சொல்லலாம். ஏன்னா நீங்களும் ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருந்திருப்பீர்கள் இல்லையா? உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுக்காக நிச்சயமாக தங்களுடைய இரவு பகலான உழைப்பை கொடுத்திருப்பார்கள். ஆக அவர்களுக்கு அன்பில்லை என்றது இல்லை காரணமாக, அன்புக்கு மேலால உழைப்பு தான் முக்கியம் என்றுதான் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு உறவுன்னு சொல்லி வரும்போது அங்கே நிச்சயமாக அன்பு இருக்கத்தான் போகுது. ஆனால் அந்த அன்பை கடைசி காலம் வரைக்கும், இவர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி இந்த தாத்தா பாட்டி காலம் வர்ற வரைக்கும் எது நீடிச்சு நிலைபெற செய்ய போகுதுன்னு சொல்லி பார்த்தா அந்த உறவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நேரமாக இருக்க போகுது. இவர்கள் சொன்ன மாதிரி அன்பு மட்டும் இருந்தால் காணாது. அந்த அன்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் உழைப்பை கொடுக்கணும். அந்த உழைப்பண்டு சொல்லும் போது இவர்கள் சொல்லக்கூடிய உழைப்பன்ற பணம் மட்டும் இல்லை. உழைப்பண்டு சொல்லும் போது அவர்கள் அந்த உறவை நிலைச்சு வைக்கிறதுக்காக தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடணும்னு சொல்லுவீங்க. ஒரு உறவண்டு வரும்போது அந்த எஃபர்ட்ஸ் என்று பார்க்கும்போது அதில் நிச்சயமா உழைப்பு இருக்க போகுது. நீங்க சொல்ற மாதிரி பணமும் இருக்க போகுது. அதை விட அதிகமா நேரம் என்ற ஒன்றையும் அவர்கள் கொடுக்க வேணும். ஒரு பெற்றோர்களா இருக்கலாம், இல்ல ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு உறவை நிலைச்சு வைக்கிறதுக்காக அவர்கள் நிச்சயமா அந்த உழைப்பை கொடுக்க வேண்டி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் தான் சாப்பாடு இருக்கு, எடுத்து வையுங்கன்னு சொல்லி ஒரு மனைவி சொல்லலாம். அப்படி சொல்லும் போது அந்த கணவன் என்ன செய்யணும்? தன்னுடைய வீட்டுக்கான அந்த உழைப்பை கொடுக்கணும். அந்த சாப்பாட்டை சூடாக்கி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து கொடுக்கும் போது அந்த மனைவி சந்தோஷமா சாப்பிடுவா. அதனால அந்த உறவு நீடிச்சு நிலைக்கும். ஆக இங்க உழைப்பு என்றது தனியவே ஒரு பணத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிள்ளைகளும் கனடா மாப்பிள்ளையை தேடிக்கொண்டோ இல்லாட்டி ஐரோப்பிய தேசங்கள்ல இருக்கிற மாப்பிள்ளைகளை தேடிக்கொண்டோ ஓடுறது இல்லை. அவர்கள் தங்களுக்கான இந்த வாழ்க்கையை ஒரு 6-7 மணித்தியாலம் வாழக்கூடிய அந்த அலுவலகத்தை கூட நாங்கள் தெரிவு செய்து வேலைக்கு போகிறோம். அப்படி இருக்கும் போது 60-70 ஆட்டு வாழ போகிறோம். அப்படி இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை தங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை யாரு என்றதை சரியான விதத்தில் தேர்வு செய்யறதுக்கு இந்த உழைப்பையும் கூட ஒரு அணிகலனா பாக்கினம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி சங்க காலத்திலேயோ இல்லை சங்க மருவிய காலத்திலேயோ சொன்ன மாதிரி அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினாள் என்றெல்லாம் எங்களால் சொல்ல இயலாது. நாங்கள் நிச்சயமாக 21ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருக்கக்கூடிய இன்றைய பெண்கள் பொருளாதாரத்தையும் ஒரு காரணியாக தான் பார்க்க போயினோம். ஏனென்றால் எங்களுடைய அணி தலைவர் சொன்ன மாதிரி பொருளாதாரம் ஒரு வாழ்க்கையின் உறவை கொண்டு போகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முக்கிய காரணியாக தான் இருக்குது. அங்கே ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கின ஒரு உறவாக அது இருக்கும் போது நிச்சயமாக அது பாதிப்படையும். ஏனென்று சொன்னால் கணவன் மனைவி உறவு தனியவே இருவர்கள் இடையில இருக்கக்கூடிய காதலோட மட்டும் நின்று விட போறது இல்ல. பிள்ளைகளை பெற்று அவர்களை படிக்க வச்சு அவர்களை அடுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போற அளவுக்கு அது நீடிச்சு நிலை பெற போகுது. ஆகவே அந்த உறவு நீடிச்சு நிலை பெற வேண்டுமென்றா உழைப்பு ஒரு காரணியாகத்தான் இருக்குது என்று சொல்லி நாங்க சொல்றோம். அடுத்தது எங்களுடைய அணியினர் சொன்ன மாதிரி உழைப்பு என்ற ஒரு விஷயம் பணத்தோடையும் தங்கித்தான் இருக்குது. அன்பு ஒரு நாளும் சோறு போட போறது இல்லை. இன்றைக்கு இந்த கதைக்கிற எதிரணியில இருக்கிற பெண்களும் கூட நாளைக்கு தங்களுடைய வாழ்க்கை என்று சிந்திக்கும் போது தாங்களும் உழைக்கிறோம், தங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை துணியா வரக்கூடியவர்களும் உழைக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறவர்களால் தான் நிச்சயமா தெரிவு செய்ய போயினோம். ஏனென்று சொன்னா அவர்களும் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கான ஒரு வாழ்க்கை பயணத்தை தான் ஒரு மனசுல யோசிக்க போயினோம். அப்படி இருக்கும் போது நாங்க எப்படி சொல்ல முடியும் அன்பு மட்டும் எங்களுக்கு
காணும். எங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு அன்பு மட்டுமே காணும். அன்பா நீ இருக்கிறியா, அன்பா மெசேஜ் பண்றியா, அது காணும்னு சொல்லி எப்படி வந்து சொல்ல முடியும்? அடுத்தது இந்த தொலைதூர பயணத்தில் இருக்கக்கூடிய காதல் கதைகள் எல்லாம் சொல்லி இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு தந்தை வந்து வெளிநாட்டுக்கு வந்து போய் உழைக்கிறது தன்னுடைய பிள்ளைகள் இந்த நாட்டில் சந்தோஷமா சுகபோகத்தோட வாழணும்ன்றதுக்காகத்தான். அங்க வந்து அன்பு நிச்சயமா அடங்கி இருக்கு. அதை நாங்க மறுக்கிறதுக்கு இல்லை. அங்க வந்து உழைப்போட கூடிய அந்த அன்பு வந்து அந்த குடும்பத்துல இருக்கு. ஆக அந்த அன்பு இருந்தாலுமே கூட அவர்களை பிரிஞ்சு அந்த இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு காரணம் என்ன? உழைக்கணும்ன்ற ஒரு கடமைதான். அதைத்தான் நாங்க சொல்றோம். அந்த உழைப்பைத்தான் நாங்க இங்க வந்து சொல்ல வரோம். ஒரு குடும்பம் நிலைச்சு நிற்கிறதுக்கு கணவன் மனைவிக்கு இடையில உழைப்பு தான் அதிகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதிகம் எதிர்பார்ப்பது அன்பா உழைப்பா என்ற பொருளிலே உழைப்பு என்ற அணிக்கு செல்வி மாதவி உமாசுவசம் அவர்கள் தன்னுடைய கருத்தை மிக அழகாக வச்சிருக்கின்றார். வாழ்க்கையிலே உழைப்பு எவைக்கு வேணும், எவைக்கு தேவை, இவர்கள் சொல்கிற அன்பால் எந்த பிரயோசனமற்ற அந்த கருத்தை எல்லாம் தன்னுடைய கருத்துக்கூடாக மிக வேகமாக இவ்வளவெல்லாம் சொல்லலுமோ இந்த உலகத்துக்கும் எதிர்ப்புக்கும் எதிர்கண்ணியாக இருக்கின்றவர்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் என்னென்ன சொல்லணும் அவ்வளோத்தெல்லாம் சொல்லிட்டார்கள். இந்த அன்பு என்றது ஒரு விஷயத்திலே நாங்கள் உழைப்பு எவ்வளவு உழைத்து வந்தாலும் அன்பாக சில விஷயங்களை பேசினாவே அந்த உழைப்பினுடைய களைப்பு போய்விடும். எல்லாரும் சொல்லார்கள் வெளிநாட்டுக்கு ஓடுகின்றார்கள், வெளிநாட்டுக்கு ஓடுகின்ற உண்மையாக உழைப்பு நோக்கி ஓடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் உழைக்கின்ற காலம் அவர்களுக்கே தெரியாது இவ்வளோ காலம் நாங்கள் ஓடிட்டோம் என்று. பொதுவாகவே 20 வருஷம் 25 வருஷம் வளர்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு பிள்ளை பக்குவம் அடையும் போது அல்லது அதன் ஆண் பிள்ளையாக இருந்து அவர் ஏலவல் வரும்போது தான் ஒவ்வொரு தந்தைக்கும் அதிகமாக தந்தைக்கு தோணும் எனக்கு வயது மூந்து விட்டது. அது மட்டும் புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் எங்களுடைய ஆக்கள் பலர் சொல்வார்கள் புலம்பெயர்ந்த தேச நாடென்று. புலம்பெயர்ந்த தேச நாடென்று ஒன்றுமே இல்லை, புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். ஆகவே ஒழிய புலம்பெயர்ந்த தேச நாடு இல்லை. நாங்கள்லாம் புலம்பெயர்ந்து வாழ்கின்றோம் ஒழிய புலம்பெயர்ந்த தேச நாடு இல்லை. அந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்றவர்கள் எதுக்காக ஓடுகின்றார்கள் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். என்றால் மனைவிக்கு, அம்மா அப்பாவுக்கு, சௌரத்துக்கு, பிள்ளைகளுக்கு, இப்போ இந்த மனைவிக்கு கண்டு இந்த பிள்ளைகளுக்கு கண்டு அப்படி ஓடிக்கொண்டு போய் கடைசி நேரம் அவர்களுக்கு எப்போது வரும் என்றால் அவர்களுடைய உடம்பு ஒரு நலிவடைகின்ற போது அல்ல அவர்கள் தன்னுடைய உடம்பு வயதும் போது திரும்பி பார்ப்பார்கள். பிள்ளைகள் வளர்ந்து விட்டார் போது அவர்களுக்கு தெரியும் தனக்கு வயது மூத்து வந்தன்ட்டு. அது என்னுடைய அனுபவத்திலும் சரி எல்லோருடைய அனுபவத்திலும் அப்படித்தான். தங்களுடைய வயது மூப்புன்றது அப்படித்தான். இங்கே இருக்கின்றவர்களுக்காக அப்பப்போ இடையே இருக்கின்றவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள் வயது மூத்தார்கள், உறவுகள், பாட்டிகள், பேரம்பிள்ளையன் அப்படி வரும்போது அங்கே அப்படியும் இல்லை, ஓடிக்கொண்டு இருக்கும்போது தெரியார்கள். ஆனால் அந்த உழைப்பு எப்படி அந்த உழைப்பினுடைய களைப்பு தெரியாமல் இருக்கின்ற வீட்டை வரும்போது அது இல்லாமல் போகும். வீட்டை வருகின்ற போது மனைவியும் வேலைக்கு போவா, கணவனுக்கும் வேலைக்கு போவா. ஆனால் மனைவி கொஞ்சம் குறைந்து வேலை செய்வார், கணவன் கூடுதல் வேலை செய்வார். ஆனால் மனைவி அதை அன்பை காட்டுகின்ற போது, பிள்ளைகள் அதனுடைய அன்பை காட்டுகின்ற போது அந்த களைப்பு குறைந்து விடும். ஆக அந்த களைப்பு என்றது உழைப்பு என்றது எங்கே தீரும்னா அந்த அன்பினால தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்பு இருந்தால் தான் அந்த களைப்பு தீரும். ஆனால் அந்த களைப்புக்கு இந்த உழைப்பு கொண்டு வராவிட்டால் அன்பை அவர் கொடுக்க மாட்டார்கள். அதுவும் ஒரு உலகத்தில் இருக்குது. அந்த உழைப்பால் இவர்கள் கொண்டு வருகின்ற உழைப்புத்தான் அவர்களுக்கு கொண்டு வரும்போது ஒரு சந்தோஷம். ஓ என்னுடைய மனைவி என்னை மதித்திருக்கிறேன், அன்பத்திருக்குன்னு சொல்லி. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வயது மூத்த காலத்தில் ஒரு கணவனும் மனைவியும் வயசு போன அம்மா ஒரு வயது மூத்தவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது பார்க்கின்றவர்கள் யோசிக்கின்றார்கள், இவர்களை காண்கின்ற போது எப்போது பார்த்தாலும் ஊழிய ஒற்றுமையாக அந்நியோன்யமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கின்றார்கள். ஆனால் அவர் கடினமான உழைச்சவர். ஆனால் மனைவி ஏதோ ஒரு வளத்தில் அவருக்கு அன்பு கொடுத்தவர். அது எப்படி என்ற அவருடைய வெரைட்டி, அவர்கிட்ட ஒரே ஒரு வெரைட்டி தன்மையால் வாக்கு வந்த அன்பு. அப்படி என்ன இந்த 2 பேரும் திருமணம் செய்து முடிய குதிரையில் 2 பேரும் போய் கொண்டிருக்கணும். அப்படி போகும்போது குதிரை வந்து குழப்படி செய்யுது. குழப்படி செய்தோடனே அவர் கீழே இறங்கி மனைவி இறக்கிட்டு குதிரையில் தானும் இறங்கி குதிரையை சொன்னார், இது உனக்கு போஸ்ட் மார்னிங்னு சொல்லி. இப்போ திரும்பவும் குதிரையில் போய் கொண்டிருக்கிறேன். குதிரை போகும்போது திரும்பவும் குதிரை குழப்படி செய்தோன்னு இறங்கி பெரும்பாலும் 2 அடி அடிச்சு சொன்னால் 2வது வார்னிங், செகண்ட் வார்னிங்னு சொல்லி சொல்லிட்டார். 3ஆம் தரம் அந்த குதிரையை என்ன வளமையாக ஒன்றும் செய்யாமல் நல்ல குதிரையாக இருக்குது அண்டைக்கண்ட குளறுபடி செய்யுது. 3ஆம் தரம் அந்த குதிரை போகின்ற போது அது மீண்டும் குழப்படி செய்யணும். இவருக்கு நல்லா கோவம் வந்துட்டு மனசியை இறங்க சொல்லிவிட்டு தானும் இறங்கி விட்டு குதிரையை பிடிச்சி ஆற்றுக்கு தள்ளி விட்டார். இப்போது மனசி குதிரைக்கு சொல்லி தள்ளி போட்டு குதிரைக்கு சொன்னார், இது 3வது வார்னிங் உனக்கு என்று, இனிமேல் வார்னிங்கை கொடுக்கலன்னா குதிரையை பிடிச்சி ஆற்றுக்கு தள்ளி வச்சு. இந்த மனசி பார்த்துட்டு பொறுமையாக இருந்துட்டு கடைசியாக பார்த்துட்டு கேட்டா அவள் அவ்வளோ அன்பு இருந்தாலும் கணவன் இருந்தாலும் இவருடைய செயல்பாடை பார்த்தா அவள் கோவம் வந்துட்டு, நல்ல உழைப்பாளி எல்லாம் செய்கிறார், இப்படி குதிரைக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டான்னு சொன்னார். அந்த கேட்டோடனே மனைவி இருக்கிறார், இப்படியெல்லாம் நீங்கள் செய்வதெல்லாம் சரியாண்டு உடனே மனைவியை பார்த்து சொன்னார், போஸ்ட் மார்னிங் என்றார்.
அண்டையிலேருந்து மனைவி எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. ஆனால் அதனால் அவர்கள் ஒற்றுமையாக அந்த மனைவி அண்டையிலேருந்து திருப்பி கதைக்கிறதையும் விட்டு விட்டார். காட்சிக்கு 40-50 வருஷம் போனாலும் அவர்கள் அண்டைக்கும் ஒற்றுமையாக இருந்தது. இதை கேட்டவர்கள் பெரியவர்களுக்கு அங்கே கேட்டவர்களுக்கு சொன்னார், மனைவி சொன்ன கணவர்கிட்டங்களும் இவ 2 பேருமே இந்த எப்படி அந்நியோன்யமாக அன்பாக இருக்கிறது காரணம்னு கேட்டது 2 பேரும் சொல்லலை. கடைசி அவன் சொன்னா கணவனை சொல்லுங்க உண்டு, கடைசியாக இல்லை கணவன் மனைவி சொன்னான். அன்றைக்கு தான் நடந்தது. அப்படி நாங்கள் அண்டையிலேருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தோம், நல்ல அன்பாக இருந்தோம். அவருடைய உழைப்புக்கு நாம் மரியாதை கொடுத்து அன்பு கொடுத்து அன்புக்கு அவர் கொடுத்த சொல்லி. ஆக உழைப்பால் வருகின்ற வருமானம் எங்களை மற்றவர்களிடத்தில் சில வேளையில் எங்களுடைய கஷ்டம் பொருளாதாரத்தை நீக்கும். அதே மற்றவருடைய பார்வைக்கும் நாங்கள் பணத்திலே உயர்ந்தவர்களாக இருக்கும். ஆனால் சில பேர் பாருங்க இவ்வளோ உழைச்சிருப்பார்கள், இவ்வளோ வசதி இருப்பார்கள், வீட்டிலே நிம்மதியில்லை என்று சொல்றார்கள். என்றால் ஒரு சொன்ன ஒரு சாமியார்கிட்ட சொன்னார், எனக்கு பணம் இல்லாமல் உழைச்சிட்டேன், நிம்மதியே இல்லைன்னு சொல்லி. அது சாமியார் சொன்னார், உனக்கு நிம்மதி வந்தது நீ கெடுத்துட்டாண்டு. உனக்குன்னு ஒரு பணம் வரும்போது நீ அதை நிமிட்டோட நிப்பாட்டி இருக்கணும். நான் நிற்கல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுக்கு சாமியார் சொன்னார், ஒரு அப்பிள் எடுத்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தார், அது சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு வச்சது. 2வது அப்பிளையும் கொடுத்தா 2வது அப்பிளையும் பிள்ளை வேண்டி சிரிச்சு கொண்டு வச்சது. 3வது அப்பிளையும் கொடுத்தா பிள்ளை திரும்ப சிரிச்சு கொண்டு வச்சது. இப்போது 2 பிள்ளை இந்த கையில் 3 அப்பிள் நிரம்பி விட்டது. 4வது அப்பிளை கொடுத்தோன்னே பிள்ளை இந்த கையில் சின்ன பிள்ளைன்னபடியே அது கையிலேருந்து 4 அப்பிளும் கீழே விழுந்துட்டு. அப்போ அந்த சாமியார்கிட்ட போய் கேட்டவர் சொன்னார், எவ்வளோ பணம் உழைச்சும் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றதுக்கு அவர் சொன்ன விளக்கம் பார்த்தி அந்த குழந்தை பிள்ளை என்று. இந்த குழந்தை பிள்ளை 1 அப்பிள் அல்ல 2 அப்பிளோட போய் சந்தோஷமாக இருந்திருந்தால் அது சந்தோஷமாகவே இருந்திருக்கும், அழுதுருக்கா, அந்த அப்பிளையும் தொலைச்சிருக்கான். நீங்களும் வாழ்க்கையில் உழைப்புன்றது அழுக்கு மிஞ்சி போகாமல், இந்த குழந்தைய கைக்கு மேலாக அப்பிள் போன போது பிள்ளை எப்படி அழுகின்றதோ அது மாதிரி வாழ்க்கையின் உழைப்பும் அதுக்கு மிஞ்சி போனால் அமுத நெஞ்சென்பதாரி அந்த அன்பில்லா போயிடும். ஆகிய வாழ்க்கைக்கு உழைப்பு இறுதியாக சொல்லுகின்ற போது இந்த பட்டிமன்றத்திலே இறுதி தீர்ப்பு வழங்குகின்ற போது பொதுவான கண்ணோட்டத்தை பார்ப்போம், விவாதத்தின் கண்ணோட்டத்தையும் பார்ப்போம். அப்படி விவாதத்தின் கண்ணோட்டத்தையும் பொதுவான கண்ணோட்டத்தையும் பார்த்தால் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனும் வாழ்வதற்கு உழைப்பு முக்கியம். அந்த உழைப்பை நிவர்த்தி செய்யக்கூடியது ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்றவை அன்பு. ஆகிய வாழ்க்கையிலே வாழ்விலே ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி எதிர்பார்ப்பது, ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்ப்பது உழைப்பா அன்பா என்றால் அன்பு, அதன் பின்பு உழைப்பு என்று தீர்ப்பு கூறி நல்ல வாய்ப்பு வழங்கிய டான் தொலைக்காட்சிக்கு நன்றிகள். எல்லோருடைய சார்பில் நன்றிகள்.